இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, நாட்டு மணத்தக்காளி கீரை. நம்ம சந்தையில் மார்க்கெட்டில் வாங்குகிற கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது ஹைப்ரிட் தான். இது ஒரிஜினல் நாட்டு மணத்தக்காளி கீரை. பார்த்தீங்களா, இதனோட பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. இந்த பழத்தில் இருக்கிற விதைய நம்ம இப்படி பிச்சு போட்டுட்டோன்னா, நமக்கு இன்னும் கீரை அதிகமாக கிடைக்கும். இதில் பாருங்கள், காயே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இலைகள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தாத்தே இது நாட்டு மணத்தக்காளி கீரை. பெருசு பெருசாக இருக்கிற இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஹைப்ரிட் தான். இதுதான் ஒரிஜினல் நாட்டு மணத்தக்காளி கீரை. இந்த கீரையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது வயிற்றில் இருக்க புண்ணு, வாயில் இருக்க புண்ணு, உள்ளுறுப்புகளில் பார்த்திங்கன்னா எந்த புண்ணு இருந்தாலும் ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா 60,000 ரூபா செலவழித்து நம்ம அல்சருக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் கேட்காது. வெறும் 6 ரூபாய்க்கு வாங்குகிற இந்த கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்சரை நல்லாவே குணப்படுத்தும். வாரத்தில் 3 நாளைக்கு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அல்சரை ரொம்ப சீக்கிரமாகவே குணப்படுத்தும். இந்த காய் பார்த்திங்கன்னா, இந்த காயவே குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, வதக்கியும் சாப்பிடுவாங்க. இது கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா, இந்த பழத்தை போகிற போக்கில் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கீரை உடம்புக்கு நல்லது. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கீரையை மட்டும், இந்த கீரையோட இலைகள், இந்த மாதிரி இந்த காய், இந்த பழம் இருந்தாலும் பழம், இது 3யுமே பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் போட்டு வேக விட்டு, அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், சீரகம், இதை லேசாக ஒரே ஒரு மிளகா வத்தலுக்கு கிள்ளி போட்டு நம்ம அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு வரும்போது சீக்கிரமாக ஒரு வாரம் கூட இல்லை, 3 நாளே வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாமே போயிடும். வாயில் புண்ணு இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு போயிடும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு மணத்தக்காளி கீரை. இந்த கீரையோட இலை இப்படித்தான் இருக்கும். இதனோட பூ பாருங்கள். அந்த ஹைப்ரிட்டில் பார்த்திங்கன்னா இந்த பூ மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி பிஞ்சிலே இந்த இதிலே உங்களுக்கு இது காய் வராது. ஆனால் நாட்டு மணத்தக்காளியில் பார்த்திங்கன்னா இந்த பூ கொஞ்சந்தே இருக்குங்க, அப்படியே இந்த பூ காயாக மாறிடும். பூ அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டு பயன்பெறுங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடியில் தான் இருக்குது. இது வளர்க்குறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு.